Hey guys, வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். 7 ட்ரெஸ்ஸிங் மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்டு. நீங்கள் தவிர்க்க வேண்டிய 7 ட்ரெஸ்ஸிங் மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே இன்னுமே வேல்யூவை தூக்கி கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களை இன்னுமே அழகாக காட்டும். உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும். அண்ட் உங்கள் கூட வந்து பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே உங்களை அட்ராக்ட் பண்ணி காட்டும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் நீங்கள் பண்ணக்கூடிய காமனான 7 மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வியரிங் டூ மெனி கலர்ஸ். ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஷர்ட் ஒரு கலர், பேண்ட் ஒரு கலர், பேண்ட்ஸ் ஒரு கலர், ஷூ ஒரு கலர், இது மாதிரி ரொம்ப அன்வான்ட் கலர்ஸை உங்கள் உடம்புல புகுத்திக்கிறது தவிர்த்துடுங்க. இது மாதிரி கலராக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் ரோஸ், ரொம்ப க்ரீன், ரொம்ப ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, நிறைய கலர் காம்பினேஷனை உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் கொண்டு வரது ரொம்ப தப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேட்சிங்காக இருக்கக்கூடிய கலர்ஸ், ஷேடான கலர்ஸ், ஃபேடான கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய பாடி டோனுக்கு தகுந்த மாதிரி, ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நிறைய கலர்ஸ் போடுறதை தவிர்த்துட்டு மினிமலான கலர்ஸில் அந்த மேட்சிங் பார்த்து போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்போவுமே கலர்ஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணுறதை விட ஓரளவுக்கு டிம் கலராக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்கின் டோன் அல்லது உங்களுடைய ஸ்ட்ரக்சரை அது எடுத்து காட்டும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக போடுறதை தவிர்த்துடுங்க. டைட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிங்கமான ஒரு சில ட்ரெஸ்ஸஸை நம்ம போட்டுட்ருப்போம். நம்மளுடைய பெல்லி ஃபேட் ஆகட்டும், மற்ற ஃபேட்டு வந்துட்டு வெளியில் தெரிகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபிட்டாக போடுறது மற்றவங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப டைட்டாக போடுறதையும் தவிர்த்துடுங்க. அட் த சேம் டைம் யானைக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்குள்ளே தொலதலான்னு இருக்கிறதும் ரொம்ப தப்பு. இப்படி இருக்கிறதும் ரொம்ப ஃபிட்டாகவும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப தொலதலானும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை, அது ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டான ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்ஃபிட் ட்ரெஸ்ஸஸை தவிர்த்துடுங்க. உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் நீங்கள் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எடுக்கிறதும், அதே நேரம் நான் இழைச்சிருவேன், அடுத்த மாதம் நான் ஜிம்மு போயிட்டு இழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப டைட்டாக எடுக்கிறதும் ரொம்ப தப்பு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் அந்த சரியான ஃபிட்னஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 3, ஓவர் லுக்கிங் கம்ஃபர்ட் ஃபார் ஸ்டைல். ஸ்டைலுக்காக கம்ஃபர்ட் பார்க்குறதும், அதே மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக ஸ்டைலை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சு. உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக ஸ்டைலை மாற்றுறீங்களா இல்லை ஸ்டைலுக்காக கம்ஃபர்ட்டை நோக்கி போகிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய கம்ஃபர்ட் ப்ளஸ் ஸ்டைல் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா குட். இதே வந்துட்டு உங்களுடைய ஸ்டைலுக்காக கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்கறது அல்லது கம்ஃபர்ட்டுக்காக ஸ்டைலை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்டைலாகவும் இருக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த ஷூ பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரிக்கு, இந்த டிகேடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்கணும். கம்ஃபர்ட்டாக ஷர்ட் இருக்கணும், அட் த சேம் டைம் இந்த ஸ்டைல் மாடர்ன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கம்ஃபர்ட் இல்லாத ஸ்டைலும் தப்பு, அட் த சேம் டைம் ஸ்டைலுக்காக கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. அடுத்து நம்பர் 5, பேட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பேட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் மேபி ரொம்ப பழசாக இருக்கலாம், ரொம்ப ஃபேடாக இருக்கலாம், பட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நூல் விட்டுட்டு இருக்கலாம், அல்லது ஒரு சில இடங்களில் சில பேச்சஸ் இருக்கலாம், அல்லது ஒரு சில ஹோல்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருக்கலாம், ரிங்கிள் சுருக்கமாக இருக்கலாம், அல்லது ஜிப்பு பிஞ்சு இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள். இது மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை தயவு செய்து வியர் பண்ணாதீங்க. வெளியில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் கடைக்கு தானே போகிறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அது ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, வாட்சஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஸ்டெயின், அதே மாதிரி சுருக்கமாக இருக்கிறது, கிழிஞ்சு இருக்கக்கூடியது, அதே மாதிரி ஃபேடாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை தயவு செய்து தவிர்த்துடுங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு வெளியில் போகும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அப்படியே உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி உங்களை பார்க்குற
பார்க்குறவங்களுக்கு முகம் சுளிக்க வச்சிரும். அதன் மூலமாக உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய கேரக்டரவே அது வந்துட்டு மாற்றி காட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போடுறத தவிர்த்துடுங்க. ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் ஒரு மேட்சிங் இருக்க ட்ரெஸ்ஸாக போடுங்க. ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய பேண்ட் ஷர்ட்டாக போடுறத தவிர்த்துடுங்க. அடுத்து நம்பர் 6, ஹேவிங் டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்ட்ஸ். உங்களுடைய பாடியில் அன்வான்டட் எலமெண்ட்ஸ் லைக் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எது இருந்தாலும் அதை தவிர்த்துடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கையில் பெரிய மாட்டுக்கு கட்டியிருக்க மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க. அது பார்க்கவே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சில கைகளுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டு இருக்கக்கூடிய கிளாக்ஸ் பிடிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் செட்டாகவும் பிடிக்கும். ஸோ உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வாட்சாக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, செப்பலாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி எந்த ஒன்றையுமே வியர் பண்ணுங்கள். உங்களுடைய பாடிக்கு சம்மந்தமே இல்லாமல் தொங்கிட்டு இருக்கிறது, டேக்ஸை தொங்க விடுறது அல்லது ஹேரை கலர் பண்ணுறது, இது மாதிரி இருக்கக்கூடிய அன்வான்டட் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை உங்கள் பாடியிலிருந்து, உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லேருந்து தயவு செய்து அகற்றிடுங்க. இது மேபி உங்களுக்கு ஸ்டைலாக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குடா, இது மாதிரி தொங்க விட்டு வர்றது புது ஸ்டைலாக இருக்குடான்னு அவன் சொல்லலாம். பட் தேர்ட் பர்சன் அல்லது உங்களை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை தவிர்த்துடுங்க. அடுத்து நம்பர் 7, கேரிங் டூ மச் அபவுட் பிராண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பைத்தியம் இருக்குது. பிராண்டில் ரொம்பவே நம்ம விழுந்துருவோம். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காமே இருந்தாலும் சரி, அன்ஃபிட்டாக இருந்தாலும் சரி, பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மேபி எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ காஸ்ட்லியாக வேணாலும் இருக்கலாம். பிராண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே உங்களுடைய ஃபிட்னஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பிகாஸ் அன்பிராண்டட் மெட்டீரியல்ஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஷூ ஐட்டம்ஸ் ஆகட்டும், வாட்சஸ் ஆகட்டும், மற்ற உங்களுடைய ஃபேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே அன்பிராண்டடில் கூட உங்களுக்கு ஃபிட்டாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் நல்லாவும் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுகள்லேயும் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. எப்போவுமே பிராண்டை நோக்கி போவேன் அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு போக வேணாம். பிராண்டுக்காக மயங்கி இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிராண்டாக இருக்கும். ஒரு சில பிராண்டினுடைய குவாலிட்டிக்கும் அவங்க வச்சுருக்கக்கூடிய ப்ரைஸ் டேக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. பிகாஸ் ஆஃப் த நேம், அந்த ஒரு நேமுக்காகவே அவங்க வந்துட்டு ஒரு சில ஆயிரங்களை கூட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே பிராண்டட் கிளாத்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு சூப்பராக பேசுவாங்க, அந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அன்பிராண்டடில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பார்த்த இந்த 7 டிப்ஸ், வியரிங் டூ மெனி கலர்ஸ், வியரிங் கிளாத்ஸ் தட் டோன்ட் ஃபிட், ஓவர் லுக்கிங் கம்ஃபர்ட் ஃபார் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ ஸ்டைல் ஃபார் கம்ஃபர்ட், நாட் செக்கிங் டு மேக் தெம் லுக் புட் டுகெதர், ஹேவிங் டிஸ்ட்ராக்டிங் எலமெண்ட்ஸ், கேரிங் டூ மச் அபவுட் பிராண்ட்ஸ். இந்த 7 விஷயங்களை உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலிருந்து தயவு செய்து மாற்றிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் மிஸ்டேக்ஸை திருத்தினதுக்கு பின்னாடி நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அழகாக தெரிவிங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.